தமிழ் சினிமா இசையில ஒருத்தர் உலகமே வியந்து பார்க்கும் இசைப்புயல் ஏஆர் ரஹ்மான். இன்னொருத்தர் 2000s கிட்ஸோட மனசை அப்படியே மெலடியார கட்டி போட்ட ஹாரிஸ் ஜெயராஜ். இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில் இருக்கிற அந்த பந்தம் என்ன? ரஹ்மானோட ஸ்டுடியோல இருந்து வந்த ஹாரிஸ் எப்படி ஒரு தனி சாம்ராஜ்யத்தை உருவாக்குனாரு? இவங்க ரெண்டு பேரோட இசைக்கும் இருக்கிற அந்த நுணுக்கமான வித்தியாசங்கள் என்ன? இன்னைக்கு இசை சம்பவம் ஸ்பெஷல் வீடியோல இத பத்தி ஆழமா அலச போறோம். நிறைய பேருக்கு தெரியாத ஒரு உண்மை, ஹாரிஸ் ஜெயராஜ் ஒரு மிகச்சிறந்த கீபோர்ட் பிளேயர் மட்டும் இல்ல, ரஹ்மானோட ஆரம்பகால ஹிட் பாடல்கள்ல ஒரு முதுகெலும்பா இருந்தவர். குறிப்பா காதலன் மற்றும் இந்தியன் படங்கள்ல ரஹ்மான் கிட்ட ஒர்க் பண்ணும்போது அந்த பாடல்கள்ல வர்ற துள்ளலான சவுண்ட்ஸ்க்கு பின்னாடி ஹாரிஸோட விரல்கள் இருந்துச்சு. ரஹ்மான் கிட்ட இருந்த அந்த சவுண்ட் இன்ஜினியரிங் மற்றும் பெர்ஃபெக்ஷன் நுணுக்கங்களை ஹாரிஸ் அப்படியே உள்வாங்கிக்கிட்டாரு. ஆனா குருவோட ஸ்டைலை அப்படியே காப்பி பண்ணாம தனக்கான ஒரு புது சவுண்ட் டிசைனை அவர் உருவாக்குனாரு. ரஹ்மானோட புதுமையான பாடல்கள் ரோஜா முதல் பொன்னியின் செல்வன் வரை. ரஹ்மானோட இசை எப்பவுமே ஒரு கடல் மாதிரி ஆழமா போக போகத்தான் புது புது விஷயங்கள் கிடைக்கும். அவரோட பாடல்கள்ல இருக்கிற அந்த சூஃபி இசை தாக்கம், உலகத்தரம் வாய்ந்த பேஸ் ஒர்க், இது எல்லாம் ரஹ்மானோட அடையாளம். ஒரு பாட்டை உருவாக்கும் போது அதை ஒரு சர்வதேச தரத்துல கொண்டு வரணும்னு நினைப்பார். அதனால தான் அவரால் ஆஸ்கார் வர போக முடிஞ்சது. ரஹ்மான் சங்கர் கூட்டணி சேர்ந்தா அது ஒரு பிரம்மாண்டமான இசை திருவிழாவாவே இருக்கும். ஆனா ஹாரிஸ் ஜெயராஜ் கதை வேற. அவர் லோக்கல் பல்ஸை சரியா பிடிச்சவர். ஹாரிஸ் பாட்ல அந்த கிப்ரிஷ் வரிகள், அழகான கிட்டார் பீட்ஸ், அப்புறம் அந்த மின்னல் மாதிரி வந்துட்டு போற மெலடிகள், இதுதான் 2000s இளைஞர்களை கட்டி போட்டுச்சு. ரஹ்மான் சங்கர் கூட்டணிக்கு அப்புறம் அதே பிரம்மாண்டத்தை அந்நியன் மற்றும் நண்பன் படங்கள்ல சங்கர் சார் ஹாரிஸை நம்பி கொடுத்தார். அந்த நம்பிக்கையை ஹாரிஸ் 100% காப்பாத்தினாரு. குறிப்பா கௌதம் மேனன் கூட அவர் பண்ணின அந்த எமோஷனல் ஆல்பம்கள் இன்னைக்கும் எவர்கிரீன். இவங்க ரெண்டு பேருக்கும் இருக்கிற பொதுவான விஷயம் சவுண்ட் பெர்ஃபெக்ஷன். ஹாரிஸோட பாடல்கள் ஏன் இன்னைக்கும் கார்ல கேட்கும்போது அவ்வளவு கிளாரிட்டியா இருக்கு தெரியுமா? அவர் மிக்சிங் விஷயத்துல அவ்வளவு கவனமா இருப்பார். இப்போ 2026ல ஏஐ தொழில்நுட்பம் வந்த பிறகு ரஹ்மான் பாட்ட ஹாரிஸ் பாடுனா எப்படி இருக்கும், ஹாரிஸ் மெலடிய ரஹ்மான் கம்போஸ் பண்ணா எப்படி இருக்கும்னு வர்ற ஏஐ கவர்ஸ் எல்லாம் இணையத்தை அதிர வைக்கிறது. இதுவே இவங்க ரெண்டு பேரோட இசைக்கும் இருக்கிற மவுசுக்கு ஒரு சாட்சி. சுருக்கமா சொல்லணும்னா ரஹ்மான் ஒரு விஸ்வரூபம், ஹாரிஸ் ஒரு அழகான மெலடி ஓவியம். ரஹ்மான் இல்லாம ஹாரிஸ் இல்ல, ஹாரிஸ் இல்லாம 2000s கிட்ஸோட அழகான நினைவுகளும் கிடையாது. இவங்க ரெண்டு பேர்ல உங்களோட ஃபேவரட் யாரு? உங்களுக்கு பிடிச்ச ரஹ்மான் பாட்டு எது, ஹாரிஸ் பாட்டு எது? கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோவை பார்ப்பதற்கும் நன்றி. உங்க ஹேர் செட் அல்லது ஆம்பிளிஃபயர் அல்லது கார் ஸ்டீரியோ சிஸ்டம்களில் இந்த வீடியோவில் ஹாரிஸ் ஜெயராஜ் பிளஸ் ஏஆர் ரஹ்மான் இன்ஸ்ட்ருமெண்டல் பேக்ரவுண்ட் ஸ்கோர் கேட்டு மகிழுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மணி ஆடியோஸ் ஈரோடு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் ஒரு இசை பயணத்துல உங்களை சந்திக்கிறேன். நன்றி.